திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேட்டரி கார் மூலம் கோவில் வாசலில் இருந்து நேரடியாக சண்முக விலாச மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சண்முக விலாச மண்டபம் அருகே சூழ்ந்திருந்த பக்தர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டதால வாகனம் அங்கிருந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார் தற்போது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அவர் கடல்ல, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருகே இருக்கக்கூடிய கடல்ல புனித நீர் அழுவதற்காக அந்த பாதம் கழுவுவதற்காக சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த பாதங்களை கழுவிவிட்டு நேரடியாக புனித நீராடும் அந்த கடல்ல பாதம் கழுவிவிட்டு அங்கிருந்து நேரடியாக கோவிலுக்கு வருகை தர இருக்கிறார். தற்போது ரசிகர்களின் கூட்டமும் தொண்டர்களின் கூட்டமும் அதிக அளவு காணப்பட்டு வருவதால அதிக அளவு போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டுகள் அமைத்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் போலீசார் நிறுத்தி வைத்திருந்த போதிலும் கூட அதிகமான ரசிகர்களும் தொண்டர்களும் கூடியதால எதுவுமே கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கயிறுகள் கட்டி தற்போது அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். மேலும் அவரோட விஜயோடு வந்த 4 பேரை மட்டுமே அழைத்து வருவதற்கு அந்த கயிறுகள் கட்டி அவர்களை அழைத்து வரக்கூடிய அந்த நிகழ்வான சம்பவம் அழைத்து வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதிகமான நபர்கள் கடற்கரையில், அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தகவல் இன்றி நேற்று இரவு இது மூலம் விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்செந்தூருக்கு வருகை தருகிறார் என்ற தகவல் பரவிய சூழல்ல பக்கத்து கிராமங்களில் இருந்தும், திருச்செந்தூர் மட்டுமில்லாது பக்கத்து கிராமங்களில் இருந்தும் அதிகமான பொதுமக்களும் தொண்டர்களும் அதே போல ரசிகர்களும் வருகை தந்ததால தற்போது திருச்செந்தூர் அந்த கோவில் வளாகம் முழுவதுமே மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. அதிகமான பேரிகார்டுகள் அமைத்து கூட வந்த நபர்களை தவிர்த்து மற்ற நபர்களை அனைவருமே போலீசார் தடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்போது விஜய் சண்முக விலாச மண்டபத்தை அடைந்திருக்கிறார். இங்கிருந்து அவர் கோவிலுக்குள் அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டவுடன் கோவில்ல திருச்சுதந்திரங்கள் மூலம் பூர்ண கும்ப மரியாதையானது வழங்கப்பட இருக்கிறது. பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்ட பின்னர் கோவிலில் இருந்து வேல், அதாவது கோவில் திருச்சுதந்திரங்கள் சார்பாக வேல், வெற்றி வேல் மாலை மற்றும் வேல் உள்ளிட்டவைகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்துவிட்டு நேரடியாக கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட இருக்கிறார். தற்போது விஜய் சண்முக விலாச மண்டபத்தை அடைந்திருக்கிறார். இருப்பினும் போலீசாரும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவிலுடைய தனியார் பாதுகாவலர்களும் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டம் கட்டுக்குள் அடங்காத நிலையில் இருப்பதால பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கயிறுகள் அமைக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே அங்கங்கே தடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்போது சண்முக விலாச மண்டபத்தில் விஜய் மட்டும் அவருடன் 4 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது.
28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.